70க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் நீத்தார்கள். இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவங்கள ஒன்றிய அரசாங்கம் கொன்று குவித்ததெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான். அதை தாண்டி கர்நாடக மாநிலத்திலையும் ஒரு 4 பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தாங்க. அவங்க தங்கவேலை சேர்ந்தது. தங்கவேல்னா இன்னைக்கு இருக்கிற கேஜிஎஃப். தங்கவேலில் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர்கள் ரொம்ப அதிகம். உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தங்கவேலில் அதிகமாக இருக்கிறாங்க. தங்கவேலில் பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. பெம்மல்ல வேலை செய்கிறவர்களுடைய உரிமையாகும் பல விஷயங்களுக்கு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. காலகாலமாக இந்த உரிமையை மீட்டெடுக்கணுன்றதுக்காக போராட்டங்கள் தங்கவேலில் நடந்துட்டு வருது, அனைவருக்கும் தெரியும். இப்போ இந்த இந்திய எதிர்ப்புக்கு உலகம் முழுக்க ஒரு எதிர்ப்பு குரல் தமிழினத்தில் தோன்றி இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்திய படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஹிந்தி படித்தாதான் அவங்களுக்கு வேலை. அது மட்டும் இல்லை, ஹிந்தி படித்தா தமிழ்நாட்டு அரசாங்க வேலையும் ஹிந்தி படித்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து நம்ம மொழியே அடையாளம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் ஒன்றிய அரசாங்கம் செய்யுது. முதல் முறையாக கேஜிஎஃப்க்கு போய் தங்கவேலுக்கு போய் அங்கே இருக்கிற அத்தனை அமைப்பையும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதாவது நம்ம மொழி காக்கப்படணும், நம் இனம் காக்கப்படணும். அதே மாதிரி கர்நாடகத்தில் நம்முடைய அரசியல் முன்னெடுக்கப்படணும், தமிழர்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்படணும். அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சியோடாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் இந்தி எதிர்த்து அதிகமாக குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் தான். 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் நீத்தார்கள். இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவங்கள ஒன்றிய அரசாங்கம் கொன்று குவித்ததெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான். அதை தாண்டி கர்நாடக மாநிலத்திலையும் ஒரு 4 பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தாங்க. அவங்க தங்கவேலை சேர்ந்தது. தங்கவேல்னா இன்னைக்கு இருக்கிற கேஜிஎஃப். தங்கவேலில் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர்கள் ரொம்ப அதிகம். உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தங்கவேலில் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும் இல்லை, எல்லா போராட்டத்திலையும் முதன்மையாக முன்னெடுத்து அதில் பயணிக்கக்கூடியவர்களை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் சில பேர் தங்கவேலில் பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. பெம்மல்ல வேலை செய்கிறவர்களுடைய உரிமையாகும் பல விஷயங்களுக்கு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. காலகாலமாக இந்த உரிமையை மீட்டெடுக்கணுன்றதுக்காக போராட்டங்கள் தங்கவேலில் நடந்துட்டு வருது, அனைவருக்கும் தெரியும். இப்போ இந்த இந்திய எதிர்ப்புக்கு உலகம் முழுக்க ஒரு எதிர்ப்பு குரல் தமிழினத்தில் தோன்றி இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்திய படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஹிந்தி படித்தாதான் அவங்களுக்கு வேலை. அது மட்டும் இல்லை, ஹிந்தி படித்தா தமிழ்நாட்டு அரசாங்க வேலையும் ஹிந்தி படித்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து நம்ம மொழியே அடையாளம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் ஒன்றிய அரசாங்கம் செய்யுது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ நம்ம மோடி அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் ட்ரம்ப் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விகடன் டிவி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, மோடியை விலங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பக்கத்தில் ட்ரம்ப் பேசிட்டு இருப்பார். உடனே விகடனுடைய இணையதளத்தை முடக்கிட்டாங்க. இதுக்காக பல பேர் குரல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பிரஸ் கிளப்ல இதுக்கு எதிராக போராட்டமே நடத்தினாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இந்தி ஏன் வேணான்னு தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்ப்பு குரலை அதிகமாக கொடுக்குது, ஏன் வேற மாநிலத்தில் கொடுக்கலன்றதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா வேற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மொழி மீது அவ்வளோ பற்று இருக்கா, அந்த மொழியை அவ்வளோ நேசிக்கிறாங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். கர்நாடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொழி பற்று அதிகமாக இருக்கும், இனப்பற்று அதிகமாக அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அது அதிகமாக இல்லை. கர்நாடகத்தில் கன்னடர்கள் தமிழர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதும் தமிழர்கள் அடிக்கிறதுமாக பல காலங்களாக செய்துட்டு வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது இல்லை. ஆனால் இந்திக்காரன் கர்நாடக மாநிலத்திலையும் பெருவாரியாக வந்துட்டான். 1 கோடிக்கும் மேலே இங்கே இந்திக்காரங்க கர்நாடகத்தில் வந்துட்டாங்க. எல்லா துறையிலையும் வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறத நம்ம ஒரு குறைபாடாக நினைக்கல, குறையா சொல்லலை. ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கே எல்லாமே இந்தி மயமாயிடும். அதுக்கான வழி தான் இப்போ ஒரு 70-80 ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் இந்திய பரப்பணும்னு முயற்சி பண்ணி தோற்று போய் இப்போ வெவ்வேறு வழியில் கொண்டு வராங்க.
இதை நம்ம உணரலைன்னா நம்முடைய மொழி அடையாளம், அதாவது நம்முடைய தமிழ் மொழியாகட்டும், கன்னடமாகட்டும், தெலுங்காகட்டும், மலையாளம் ஆகட்டும், எல்லா மொழிகளும் அழிக்கப்படும்ன்றது தான் உண்மை, யதார்த்தம். தென்னிந்தியாவில் இருக்கிற குறிப்பா தமிழர்கள் என்னைக்குமே வந்து இந்திய அனுமதிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரைவேக்காடுகள், அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யக்கூடிய கைக்கூலிகள், இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி வேணும் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பேசுறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாக்கரைங்க தான், ஒன்றுத்துக்கும் உதவாத வெட்டி பசங்க தான் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன அவசியம், நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு தமிழ் எந்த அளவுக்கு அவசியம்ன்றத எடுத்து உரைக்கிற விதத்துல தான் இன்னைக்கு இந்த எழுச்சி குரல் இந்திக்கு எதிராக ஓங்கி ஒலிக்கிறது. அது எல்லாரும் நம்ம பார்க்கணும். உலகம் முழுக்க இதுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு எல்லா வழியிலையும், எந்தெந்த வழி இருக்கோ எல்லா வழியிலையும் அவன் இந்தியை திணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஏன்னா நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது, நமக்கான ஒரு எழுச்சியான சக்தி இப்போ கிடையாது. அண்ணன் தம்பியே சண்டை போட்டுக்கிறான், இந்த கட்சி அந்த கட்சின்னு சண்டை போட்டுக்கிறான். பல பிரிவுகள் பல குழுக்களாக இயங்கி தமிழினம் வந்து சிதறுண்டு கிடக்குது. இவங்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும், இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை செய்யறதுக்காக பல பேர் முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியை நானும் முன்னெடுத்திருக்கிறேன். முதல் முறையாக வந்து கேஜிஎஃப்க்கு போய், தங்கவயலுக்கு போய் அங்கே இருக்கிற அத்தனை அமைப்பையும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதாவது நம்ம மொழி காக்கப்படணும், நம் இனம் காக்கப்படணும். அதே மாதிரி கர்நாடகத்தில் நம்முடைய அரசியல் முன்னெடுக்கப்படணும், தமிழர்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்படணும். ஒரு காலத்தில் நானே என் கண்ணில் பார்த்துருக்கிறேன், 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகத்தில் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் கூட கிடையாது. கடைசியாக வந்து நம்ம இழந்தது தங்கவயலில் இருக்கிற ராஜேந்திரன் அவர்கள் தான் தோற்று போனார். போன முறை கூட அவர் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்து அவர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணங்கள் வந்து மற்றவங்களை விட நம்ம ஆளுங்களே இருக்கிறாங்க. அதுக்கு நாமளும் வந்து ஒரு சுய பரிசோதனை செய்துக்கணும். ஏன் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம், எதற்காக தோற்கடிக்கப்பட்டோம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் நம்ம வந்து அரவணைக்கக்கூடாது, எப்படி அவங்கள வந்து ஒரு குடையின் கீழே கொண்டு வரணுன்ற முயற்சியை நான் எடுக்கலான்னுக்கிறேன். இது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. முதல் முறையாக வந்து இதுக்காக எங்களுடைய போர்க்களத்தில் ஒரு பூ 18/5/2009 என்ற படத்தை வந்து தங்கவயலில் வெளியிடுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். இதில் தங்கவயல் கேஜிஎஃப்ல இருக்கிற அனைவரும் வந்து ஒத்துழைக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வெளியிடுறதுனால அதில் காசு பண்ணணும், பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. தமிழர்களுக்கு மறுபடியும் எழுச்சியை உண்டாக்கணும், அவங்களுடைய ஒற்றுமையை உண்டாக்கணும், அவங்களுக்கான விடிவை உருவாக்கணுன்ற ஒரே நோக்கம்தான். இதுக்கு ஒத்த கருத்து உள்ள அனைத்து தமிழர்களும், உலகத்தில் உள்ள அனைவரும் ஆதரவு தெரிவிக்கணுன்றதை இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.